பொருளாதார ரீதியில் பின்தங்கிய உயர் சாதியினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேறியது. மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக வெளிநடப்பு செய்தது. இந்த மசோதா மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டு விவாதம் நடைபெறவுள்ளது. பொருளாதார ரீதியில் பின்தங்கிய உயர் சாதியினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் அரசியல் சாசன சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய அரசு நேற்று தாக்கல் செய்தது. 8 லட்சம் ரூபாய் வரை ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் இந்த மசோதாவை சமூக நீதித்துறை அமைச்சர் தவர்சந்த் கெலாட் தாக்கல் செய்தார். இதன் மீது பேசிய மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, சமூகத்தில் சமநிலையை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீட்டுக்கே உச்சநீதிமன்றம் கட்டுப்பாடு விதித்திருப்பதாகவும் பொருளாதார ரீதியான இடஒதுக்கீட்டுக்கு தடை இருக்காது என்றும் கூறினார். இந்த மசோதாவுக்கு வரவேற்பு தெரிவித்த காங்கிரஸ் கட்சி அவசர கதியில் மசோதாவை தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பியது. இந்த விவாதத்தில் பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் KV தாமஸ், இடஒதுக்கீடு மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று வலியுறுத்தினார். So my request is, please send it to the JPC. Don't take a hasty decision. Send it to the JPC. You send it. Why are you in a hurry? Why are you jumping on issues? So send it to the JPC. Take adequate time. When we meet the next after 1 month, we'll consider about this. This is my request. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், தேசியவாத காங்கிரஸ், ஐக்கிய ஜனதாதளம், சிவசேனா, தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி ஆகிய கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தன. தனியார் துறை மற்றும் நீதித்துறையிலும் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என்று லோக் ஜனசக்தி கட்சி தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான் வலியுறுத்தினார். இந்த மசோதா இளைஞர்கள் மத்தியில் தவறான எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவதாக திரிணாமுல் காங்கிரஸ் குற்றம் சாட்டியது. மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த அதிமுக உறுப்பினரும் மக்களவை துணை சபாநாயகருமான தம்பிதுரை, சமூக ரீதியான இடஒதுக்கீடே அவசியம் என்றும் பொருளாதார ரீதியில் இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த மசோதாவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தேர்தலுக்காக மட்டுமே இது பயனளிக்கும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் சமூக ரீதியான இடஒதுக்கீட்டிற்கு 50 விழுக்காடு உச்சவரம்பு தடையாக இருப்பதாக குறிப்பிட்ட தம்பிதுரை, படேல் போன்ற இடஒதுக்கீடு கேட்டு போராடும் சமூகத்தினரையும் இணைத்து இடஒதுக்கீட்டை 69 விழுக்காடாக உயர்த்துவதற்கு அரசியல் சாசன அங்கீகாரம் வழங்கலாம் என யோசனை தெரிவித்தார். 69% for the socially injustice people. First you need, because the population of India is most backward, social justice people are more than 90% are living. Therefore include all the caste in that list and lift the ceiling to 50 to even 70%. தேர்தல் வாக்குறுதியில் கூறியவாறு அனைவரது வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் போட்டிருந்தால் இடஒதுக்கீட்டுக்கான அவசியமே ஏற்பட்டிருக்காது என்றும் தம்பிதுரை தெரிவித்தார். பொருளாதார நிலை மாறுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் இடஒதுக்கீட்டை வரையறுக்க முடியாது என்று அவர் கூறினார். 4.5 மணி நேரம் நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்த அமைச்சர் தவர்சந்த் கெலாட், இந்த இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். ஆனால் இந்த மசோதாவுக்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறி அவையில் இருந்த ஒரே அதிமுக எம்பியான தம்பிதுரை வெளிநடப்பு செய்தார். Whatever this government present provided now, say 10% of quota for economic weaker section will create confusion and corruption, and also it may not be able to implement properly. Okay. That is why we are IDMK party subjecting of this bill, and I am working out. மசோதாவுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், AIMIS ஆகிய கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்தன. இறுதியில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் 323 பேர் ஆதரவும் 3 பேர் எதிர்ப்பும் தெரிவித்தனர். இதன் மூலம் மசோதா நிறைவேறியது. இதனைத் தொடர்ந்து மாநிலங்களவையில் இந்த மசோதா மீது இன்று வாக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. இதற்காகவே மாநிலங்களவை கூட்டத்தொடர் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவையிலும் இந்த மசோதா நிறைவேறும் என்று உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவையில் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேறியிருப்பது நமது தேசத்தின் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தெரிவித்துள்ளார். சமூகத்தில் அனைத்து பிரிவு மக்களுக்கும் நீதியை உறுதிப்படுத்துவதற்கான வலுவான நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார்.